பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்ம எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வருது. அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரலில் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு கால மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அடுத்து நம் காண இருப்பது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஏன்னா மிதுனத்தில் தான் உங்களுடைய குரு இருக்கிறார். மிதுனத்தில் உங்களுக்கு குரு இருக்கிறாரு. அப்போ மிதுனத்தில் குரு இருக்கும்போது ஒரு நல்ல மிகப்பெரிய நற்பலனை கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா மிதுனம்ங்கிறது உபய லக்கணம், உபய ராசிக்கு உரியவங்க. உபய லக்கணம் உபய ராசிக்கு உரியவங்க மிதுனத்துக்கு உரியவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. எனவே தயவுசெய்து மிதுனத்துக்குரியவர்கள் இந்த 1/4/2026 ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். கடந்த காலங்களில் நிறைய பேர் காலில் கூட கேட்டாங்க, திருவாதிரை மிதுன லக்கணம் மிதுன ராசி கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி. கல்யாணம் ஆகலை, மிதுனம் உபயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் உங்கள் உபய லக்கணம் உபய ராசிக்கு ராசிநாதன் எங்கே இருக்கார், லக்னாதிபதி எங்கே இருக்கார், 2க்கு உரியவர் 7க்கு உரியவர் எங்கே இருக்கார், அது ரொம்ப முக்கியம். உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் 2க்கு உரியவர் 7க்கு உரியவரை பார்க்கணும். இந்த 2க்கு 7க்கு உரியவர் ஒத்து போனால் தான் இந்த மிதுனத்துக்கு சீக்கிரம் நடக்கும், இல்லைன்னா லேட்டாக தான் நடக்கும். அதனால் அதையும் நீங்கள் கவனித்து பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தாற் போல் மிதுன லக்கணத்துக்கு ராசிநாத் புதன் கண்டிப்பாக உங்கள் லக்கணத்துக்கு புதன் மிக சுபமாக அவருடைய 7, 8 கண்டிப்பாக பாக்கியாதிபதியாக இருக்கிறார், சுத்தமாக இருக்கிறார், வாழ்த்துக்கள். 2வது உங்களுடைய ராசிக்கு இப்போது குரு பயிற்சி. குரு உங்கள் வீட்டில் 6/6/2026 வரையில் உங்கள் வீட்டில் இருக்கார். 6/6/2026 வரைக்கும். அதுக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு 2க்கு வந்துடுறாரு. அது வரையும் தயவு செய்து புதுசாக அதை உங்கள் வீட்டில் இருக்கிறார், அது பெருமை, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு அடுத்து புதிய தொழில் இது இப்போ நீங்கள் செய்யாதீங்க, புதிய நிறுவனத்தை ஆரம்பிக்காதீங்க, புதியதாக எந்த தொழிலையும் கொஞ்சம் பிரேக் பண்ணி போடணும். 6/6/2026 மேலே குரு பயிற்சிக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு சுப்பீரியரான உங்களுக்கு ஃபியூச்சர் டைம் இருக்குது. அந்த காலத்தை உபயோகிக்கணும். அப்போ ரியல் எஸ்டேட், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, படிப்பு சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, எண்கள் சம்மந்தப்பட்டது, புக்ஸு சம்மந்தப்பட்டது, ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டது, எல்லா ஏஜென்சியும் உங்களுக்கு தான். எல்லா ஏஜென்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மகத்தான மாறுதலை உண்டு பண்ணலாம். இப்போதைக்கு புதுசாக அப்படியே கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன செய்யணும், 6/6க்கு மேலே தான் குரு பயிற்சி வரும்போது அப்போ உங்கள் ராசிக்கு 2க்கு வந்துடும்போது மிக அற்புதமான யோக பண்ண கொடுப்பார். இப்போ உங்களுக்கு கர்மத்துக்கு உரியவர், ப்ரொஃபஷனலுக்கு உரியவர், ஜாப்புக்கு உரியவர் சனீஸ்வரர் 10ல். அப்போ 10ல் அதாவது பொருளை கொடுக்கக்கூடியவர், அந்த தொழிலின் அதிபதி, அந்த உழைப்பாளி,
அந்த முதலாளி என்று சொல்லக்கூடியவர் அவர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் மீனத்தில். அதனால் கண்டிப்பாக 10ல் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவியை கொடுத்தே தீர்வார், ப்ரொமோஷன் கொடுப்பார், வேலை வாய்ப்பை கொடுப்பார், குறிப்பாக வெளிநாட்டை கொடுப்பார். அதில் மாற்றுக்கிறதுல வெளிநாட்டை கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில், கலைகள் சம்மந்தப்பட்டது, அறிவுபூர்வமான சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது, உயர்கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கிறது. ஏன்னா குருவேர் அங்கே இருக்கார், அப்போ எல்லா கோச்சாரத்தில் குரு இருக்கிறனால வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய அதை மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜெராக்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஜெராக்ஸ் மிஷின், மெஷினரி ஐட்டங்கள், அதுலேயும் கூடுமானவரை கூட்டு தொழில் வேண்டாம், பார்ட்னர்ஷிப்பு சேர்க்காதீங்க. அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் பார்ட்னரே நீங்கள் பேசாதீங்க. என்னை பொறுத்தவரையில் பார்ட்னரை பேசுனீங்க நான் பொறுப்பு இல்லை, அப்படி தான் சொல்லணும். அந்தளவுக்கு தாக்கத்தை, அந்தளவுக்கு கஷ்டத்தை, அந்தளவுக்கு வருமான குறைவை கொடுக்கக்கூடியது, தடையை கொடுக்கக்கூடியது. 4 பேருமே வில்லங்கம் படித்தவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து வந்தால் மிதுன ராசி நேயர்களுக்கு 1/4/2026 நிச்சயமாக ஒரு சுப பலனை கொடுக்கும். ஏன்னா குரு அவர் வீட்டில் இருக்கார், உங்கள் ராசிநாதனும் பாக்கியாதிபதியாக இருக்கார், 10ல் சனி இருக்கார். அப்போ எல்லா பாவங்களும் நல்லா இருக்குது. அப்போ எது கெட்டு போயிருக்கணும்? உங்கள் ஜாதகத்தில் திசாபுத்தி, எப்படி இருக்குது, அந்தரம் எப்படி இருக்குது, சூட்சமம் எப்படி இருக்குது, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்போ கோச்சார பலன் நமக்கு நன்மை கொடுக்குமா தீமை கொடுக்குமா, இதெல்லாம் எண்ணி பார்த்து நம்ம செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் உறுதி, வெற்றி உறுதி. ஆக மிதுனத்துக்கு ஏற்கனவே எல்லா தொழிலும் சொல்லியாச்சு. மிருகசீரிஷ நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அடுத்த திருவாதிரை. இந்த திருவாதிரை பிறக்கிறவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வம், வாய் பேசுகிறது, அறிவு, ஒரு சொல்லுக்கு 2 சொல்லு ஏற்றி பேசுகிறது, இறக்கி பேசுகிறது, ரொம்ப மேலே போயிட்டால் கீழே விழுகிறது, கீழே விழுந்துட்டால் அப்புறம் மேலே எழுதுறது, இந்த மாதிரியெல்லாம் சர்வசாரமாக செய்யக்கூடியவங்க. ஏன்னா ஆதிரை 27 நட்சத்திரத்தில் திருவோணமும் திருவாதிரை எண்ணிக்கையில் நமக்கு முதலாக இருக்கக்கூடியது, முதலாக இருக்கக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுப்பீரியர் போஸ்ட், ஒரு சுப்பீரியர் லைஃப், ஒரு சுப்பீரியருடைய பழக்க வழக்கம், ஒரு சுப்பீரியருடைய டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ மிதுனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடை மறந்துடாதீங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எந்த காலத்துலையும் மறந்துடாதீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்புன்னு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதில் அடுத்து மிதுனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக மதுரை சென்று ஒரு முறை வழிபடுங்க. மதுரைக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவை. மதுரைக்கு செல்வது மாதிரி திருச்செங்கோடுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. மதுரையும் திருச்செங்கோடும் இரு கண்களாக பாவித்து போனால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.